Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கலக்கலான செட் தோசை வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு. தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல தண்ணி ஊத்தி வச்சிடுங்க. 2 மணி நேரம் போல நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடுங்க. ஜார்ல மாத்திக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூதா இருக்க கூடாது. இது போல ஒண்ணும் பாதியமா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ இதை உருண்டை பிடிச்சி இட்லி தட்டுல வச்சிடலாம். நான் எப்பயுமே ஸ்டீம்டு வடகறி தான் பண்ணுவேன். அதுதான் டேஸ்டியாவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு வேணும்னா நீங்க எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி பாட்டில் வச்சாச்சு. இது ஒரு 12 நிமிஷம் போல வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஸ்டீம்டு வடை ரெடியாக இருக்கு. இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் இது போல எடுத்து குதிர்த்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ, கொஞ்சமா பட்டை, மராத்தி மூக்கு 1, 2 வெங்காயம் பொடியா நறுக்குனது, கொஞ்சம் கல்பாசி, தேவையான அளவு உப்பு. இப்ப வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோம்பு. இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடுங்க. 7லேருந்து 8 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வாசனையா இருக்கு. நம்மளுடைய சூப்பரான வடகறி ரெடி. நெக்ஸ்ட் நம்ம செட் தோசை ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். தண்ணிலாம் சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. செட் தோசை நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பண்ணலாம். இன்னைக்கு நான் இந்த மெத்தட் பண்றேன்.
இப்போ இதை நான் தோசை மாவில் கலந்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செட் தோசை மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். செட் தோசை எப்பவுமே கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுடுங்க. ஒரு நிமிஷம் போல் வேகட்டும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சாஃப்டான செட் தோசை ரெடி. வடகரிக்கு செட் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியோடையும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.